வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விடோ டாக்டர் ஃபேமிலி பென்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த ரெக்கார்டோட லெட்டரை வச்சு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷனில் விடோ அன்மேரிட் டாக்டர் டிவோர்ஸ் டாக்டர் இருந்தால் பென்ஷன் கிடைக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தோம், அதாவது விடோ அன்மேரிட் டாக்டர் டிவோர்ஸ் டாக்டராக இருந்து நம்மளுக்கு பென்ஷன் வாங்க முடியாமல் நம்ம என்ன தவறுனாலும் அதை நம்ம இழக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே ஃபேமிலி பென்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா விடோவுக்கும் கிடைக்கும், அன்மேரிட் டாக்டரும் கிடைக்கும், டிவோர்ஸ் டாக்டருக்கும் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த 3 கண்டிஷன் பற்றி தான் பேசுகிறோம். இதை தவிர்த்துட்டு 25 வயதுக்குள்ளே இருக்கிற மகனுக்கும் கிடைக்கும், டிசேபிலிட்டி சைல்டு மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் கிடைக்கும், அப்பா அம்மாவுக்கு அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இங்கே குறிப்பாக விடோ டாக்டருக்கு பென்ஷன் கொடுக்காம லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அதோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம இங்கே ஒரு சில பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதல்ல நம்ம விடோ டாக்டரையும் டிவோர்ஸ் டாக்டரையும் ஒரே கேட்டகரியில் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு அப்புறம் தான் விதவையாக முடியும், திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸ் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது இவங்க விடோவாவோ இல்லை டிவோர்ஸோ வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க விடோவாக ஆகியிருக்கணும், இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் 2 பேரோட இறப்புக்கு அப்புறம் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ரெண்டாவது நீங்கள் பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இறப்புக்கு முன்னாடியே நீங்கள் விடோவாக இருந்தீங்க இல்லை டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துலையும் அவங்கள சார்ந்து இருக்கணும். பென்ஷனரை சார்ந்து உங்களோட வாழ்வாதாரம், இவங்க என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த பென்ஷன் சம்பளத்தில் இருந்து தான் உங்களோட வாழ்வாதாரம், அத்தியாவசிய பொருட்களுக்கு நீங்கள் இவங்களோட பென்ஷனை தான் சார்ந்து இருந்தீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் விடோ ஆகலாம், எப்போ வேணாலும் டிவோர்ஸ் ஆகலாம், ஆனால் உங்களோட வயசு என்னவா இருந்தாலும் அது பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் இறப்புக்கு முன்னாடி இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட வருமானம், விடோ மகளோ இல்லை டிவோர்ஸ் மகளோ எந்த வேலைக்கும் போகல, அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே பிரச்சனையே இருக்காது. ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களோட வருமானம் மாதம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது டிஃபென்ஸை பொறுத்து, டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்கிறோம். மாத வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. உங்களோட பேசிக்கு 9,000 ரூபாய் இருந்து அதற்கான டிஏ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சாத்தியமாகும். 9,000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு சாத்தியம் இருக்காது இங்கே இந்த பென்ஷன் வாங்கிறதுக்கு. விடோ டாக்டருக்கும் டிவோர்ஸ் டாக்டருக்கும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மேரிட் டாக்டர். ஸோ இந்த அன்மேரிட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் திருமணம் ஆகாததாக இருக்கும், அப்பா அம்மாவை சார்ந்து தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் பென்ஷனராக இருந்தாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அன்மேரிட் டாக்டராக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 25 வயதுக்கு மேலே இருந்தாலும் சரி இல்லை அதுக்குள்ளே இருந்தாலும் சரி உங்களுக்கு பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ உங்களோட வருமானமும் இதே போல தான் இருக்கணும். ஸோ உங்களோட வருமானம் இதுக்குள்ளே இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்களுமே பென்ஷன் வாங்கலாம். ஸோ அன்மேரிட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது. அப்பா அம்மா இறப்புக்கு முன்னாடியே நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் இல்லை விடோவாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது. அன்மேரிட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பென்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல உங்களோட பேர் யார் எம்ப்ளாயி இருந்தாரோ அவரோட டாக்குமெண்ட்டில் உங்களோட பேர் ஆட் ஆகியிருக்கணும். ஸோ ஆட் ஆகிருக்குன்னு பட்சத்தில் அதன் பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடோக்கும் டிவோர்ஸ் டாக்டருக்கும் அவங்களோட இறப்புக்கு முன்னாடியே நீங்கள் விதவையாக இருக்கணும் இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. உங்களுக்கு
இந்த 9,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகுங்க. ஸோ ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து விதவை மகளுக்கு வந்து பென்ஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம அந்த லெட்டரில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இதுதான் அந்த லெட்ரு. இதுதான் அந்த ஏர் வேட்டனோட மகளுக்கு வந்து ரிஜெக்ட் ஆன விடோ பென்ஷனுக்கான ரிஜெக்ட் ஆன லெட்ரு. ஸோ இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா, இது 17 மே 2024 ஏர் கோர்ட் மூலிமா கொடுத்த லெட்ரு. ஸோ முதல்ல அந்த ஏர் வேட்டரன்ஸோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ரோல்மெண்ட் ஆனது 23 அக்டோபர் 1943. அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆனது வந்து 16 ஜனவரி 1973. ஸோ இவரே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டுருக்காரு 1 மே 1985 வந்து அவரே வந்து இறந்துட்டுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே அவர் ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே அவரோட மனைவி ஸ்பௌஸும் வந்து பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 1969 வந்து இறந்துட்டுருக்காங்க ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே இவர். ஸோ அதுக்கப்புறம் இவர் மட்டுமே 1 மே 1985 வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் பென்ஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து யாருமே இங்கே வந்து பென்ஷன் வாங்கலை. ஸோ இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஏர் வேட்டரன்ஸோட டாக்டர் வந்து எப்போ விடோ ஆகியிருக்காங்கனாக்கா 15 செப்டம்பர் 2020. ஸோ கிட்டத்தட்ட 39 வருஷம் கழித்து இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷனுக்காக வந்து அப்ளை பண்ணுறாங்க விடோ டாக்டருக்கான கண்டிஷனில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இங்கே சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்களோட இறப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 39 வருஷம் வந்து இவங்க வந்து எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு தான் இங்கே வந்து முக்கியமான கேள்வியே. ஸோ நீங்கள் வந்து விடோ டாக்டராவோ அன்மேரிட் டாக்டராவோ டிவோர்ஸ் டாக்டராவோ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள சார்ந்து யார் வந்து பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்கள சார்ந்து உங்களோட வாழ்வாதாரம் முழுக்க அவங்கள சார்ந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்து பென்ஷன் வந்து வாங்க முடியும். இவ்வளோ நாள் காலம் கடந்தெல்லாம் இங்கே வந்து கிடைக்காது. குறிப்பாக விடோ டாக்டருக்கும் டிவோர்ஸ் டாக்டருக்கு தான் இது வந்து பொருந்தும். திருமணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து விடோ ஆவீங்க, திருமணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்குவீங்க. ஸோ அந்த விதவையாகிறனாலும் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் உயிரோடு இருக்கும்போதே அந்த நாள் வந்து இருக்கணும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து விதவை ஆகுறீங்க, இல்லை அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கனாக்கா இங்கே வந்து பொருந்தாது. ஸோ இந்த கண்டிஷன்லலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி யாராவது வந்து கண்டிஷனில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குற எக்ஸர்வீஸ்மேனோட மகள் வந்து யாராவது இந்த கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து விடோ டாக்டராக இருக்காங்க இல்லை டிவோர்ஸ் டாக்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பிபிஓவில் மென்ஷன் பண்ணி தயவு செஞ்சு அவங்களோட பேர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்து உங்களோட மனைவிக்கு அடுத்து அவங்க பென்ஷன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.